கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வரும்போது பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸான ரெக்ரூட்மெண்ட்ல ஜாஸ்தியா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்காங்க. அதுக்கு கார்ப்பரேட் கம்பெனி தரப்புல சொல்லக்கூடிய சில விஷயங்கள் என்னங்கிறது நானே ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சேன். அதுல சொல்றது என்ன சொல்றாங்கன்னா, பிஎஸ்சி ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட் எடுத்து நான் இன்ஜினியரிங் ஈஸியா நான் ட்ரெயின் பண்ணிடுவேன். ஆனா இவங்களுக்கு நான் இங்கிலீஷ் கத்து கொடுக்கறது பெரிய விஷயமா இருக்கு. இன்ஜினியரிங் கேண்டிடேட்க்கு நான் இங்கிலீஷ் கத்து கொடுக்கறது பெரிய விஷயமா இருக்கு. நீங்க சொல்ற அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் ஆகட்டும், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஆகட்டும், டாப் நாட்ச் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்குது. அதை மறுப்பதற்கான ஒரு விஷயம் கிடையாது. ஆனா இந்த பி கிரேட்ல இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இதுல நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா, இல்ல இப்படி ஒரு சூழல் இல்ல அப்படின்னு சொல்ல விரும்புறீங்களா? இல்ல, இதுல இல்லைன்னு முழுமையாகவும் சொல்ல முடியாது. அதே நேரத்துக்கு பி டைப் ஆக இதில் படிக்கிறவங்களுக்கு அந்த இது வாய்ப்பு இல்லைங்கிற அந்த மாதிரின்னு சொல்ல முடியாது. இன்ஜினியரிங் அதாவது தமிழ் மீடியத்தில் படிக்கிறவங்க படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கம்யூனிகேஷன் ஸ்கில் கம்மியாக இருக்கலாம். பட்டு பொதுவாக இப்போ ஒரு சில கம்பெனிகளில் எடுத்த பிறகு பார்த்தா அவங்க அங்கேயே லாயலாக இருக்காங்க. தேர் லாயல் டு தி கம்பெனி. ஒருத்தர் எடுத்துட்டா நீங்கள் ஒரு ரூரல் பேஸ்டு ஸ்டூடெண்ட்டு, சிட்டி பேஸ்டு ஸ்டூடெண்ட்டு, அதே மாதிரி ஐஐடிஸ் அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஐஐடிக்காரவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதுலேயே ஸ்டிக் ஆன் பண்ண மாட்டாங்க. 1 இயர்க்குள்ளே வேறு ஏதாவது ஒரு கம்பெனி போகணுன்னு நினைப்பாங்க. பட் அதே இது ரூரல் பேஸ்டு அதே கம்பெனியில் இருக்கணும்னு நினைப்பாங்க. லாயல்ட்டிங்கிறத ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கறாங்க அந்த ரெக்ரூட்மெண்ட்.